பணியாளர்களுடைய கடமைகள் அல்லது வேலைக்காரர்களுடைய கடமைகள் என்கின்ற அந்த பிரசங்க தொடரிலே நாங்கள் வேலைக்காரர்களுடைய பல்வேறு விதமான கடமைகளையும் பிற்பாடு அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய விதத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனால இன்றைய நாளிலே நாங்கள் அந்த கடமைகளினுடைய விஸ்தாரத்தையும் அந்த கடமைகள் தொடர்பான மட்டுப்பாட்டையும் நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். கடமைகளினுடைய விரிவெல்லை, அந்த கடமைகளின் மட்டுப்பாடு, அவற்றை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். The extent and the limitation of servants' duties. The extent and limitation of servants' duties. வேலைக்காரருடைய கடமைகளினுடைய விரிவெல்லையும் கடமைகளினுடைய மட்டுப்பாடு. அதில் நாங்கள் இந்த விஷயத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது எங்களுக்கு அப்போஸ்தலனூடாக பரிசுத்தாவியானவர் எபேசியர் 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் நாங்கள் 5ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்தில் குறிப்பாக நாங்கள் கவனிச்சோம் என்று சொன்ன, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. அயல கீழ்ப்படி பணிந்தடங்கு என்கிற அந்த கடமை என்னுடைய விரிவெல்லை குறித்து நாங்கள் இந்த வசனத்தில் உட்கிடக்கையாக, அதாவது இம்ப்ளாய்ட்லி நாங்கள் அதை விளங்கிக் கொள்றோம். பயத்தோடு நடுக்கத்தோடும் எங்கள் சரீரத்தின்படி எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு கபடற்ற மனதோடு எத்தனை விடயங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றது எங்களுக்கு இந்த வசனத்தில் வெளிப்படையா சொல்லப்பட இல்லை. ஆனா உட்கிடக்கையாக அது அதை சொல்லு. கீழ்ப்படிந்து என்கிறதனூடாக அது எந்த விடயமாக இருந்தாலும் சரீரத்தின்படி எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு அத்தனை விடயத்திலும் கீழ்ப்படிய வேணும் என்று அது எங்களுக்கு கதைக்குது. அதில் இப்படித்தான் நாங்கள் உட்கிடக்கை வெளிப்படையான அந்த சத்தியங்களை விளங்குறோம். வெளிப்படையாக எங்களுக்கு அது வரையறுக்காதபடியினால அதுல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம். அப்படி என்று சொன்னால் அது அந்த சொல்லாடல் அல்லது அந்த வசனம், நாங்கள் வேலைக்காரர், அவர்கள் எங்களுக்கு எஜமான்கள் என்றால் அவர்கள் எங்களுக்கு வேலை தொடர்பாக சொல்லப்பட்ட கடமைகள் யாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கடமைகள் என்ன என்கிறத நாங்கள் வேதபூர்வமாக இப்பொழுது இத்தனை கிழமைகளாக நாங்கள் அநேகமாக 2-3 மாதங்களாக நாங்கள் அதை சிந்தித்து வந்துட்டோம். அதில் அவ்வளவு கடமைகளும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இத இன்னும் வேற வசனங்களினூடாக நாங்கள் இந்த உட்கிடக்கையான சத்தியத்தை உறுதிப்படுத்துறது என்று சொன்னால் எங்களுக்கு ஒத்த அடுத்த பகுதியிலாக கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அதேநேரம் தீத்து 2:9 அந்த சத்தியம் எங்களுக்கு வெளிப்படையாகவே கதைக்கப்படுகிறது. கொலோசையர் 3:22 வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலே கீழ்ப்படிந்து. அதனால எங்களுக்கு வேத வசனத்தினுடைய அந்த உட்கடக்கையான சத்தியம் அது சரி, அது நியாயமானது. நாங்கள் அந்த எபேசியர் 6:5 எடுத்தது ஏனென்று சொன்னால், வேலை தொடர்பாக எஜமான்கள் எங்களுக்கு கட்டளையிடுகிற யாவும் நாங்கள்
எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிய வேணும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்த்திருக்கார். அதைத்தான் எங்களுக்கு கொலோசியர் நிருபத்துக்குள்ள எழுதுறவங்க பவுல் அப்போஸ்தலன் கூட அதை வெளிப்படையாக சொன்ன எல்லா காரியத்திலையும். எத்தனை காரியத்துல? எல்லா காரியத்திலையும். அதே விடயத்தை தீத்து 2வது அதிகாரத்துல, தீத்து 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக, எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து, அயல எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும். ஏனென்று சொன்னால் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்க. இப்ப எஜமான்களுடைய கீழ்ப்படுகிறது எத்தனை காரியங்கள்ல? எல்லா காரியங்கள்ல அல்லது எல்லாவற்றிலும். அயல வேலைக்காரருடைய கடமையினுடைய விஸ்தாரம் வேதத்தின்படி எல்லா எஜமான்களினுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேணும் அல்லது அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கும் கீழ்ப்படிய வேணும். விஸ்தாரம் எல்லா விடயங்களும். இன் ஆல் திங்ஸ், இன் ஆல் திங்ஸ், இன் ஆல் திங்ஸ். அயல் அந்த எல்லா காரியம் நாங்கள் இங்க கதைக்கிற விஸ்தாரம் அல்லது விரிவெல்லை. எங்களுடைய பாஸ்மார், எங்களுடைய பாஸ் அல்லது எங்களுடைய மாஸ்டர்ஸ் அல்லது எங்களுடைய கோச்சஸ் அல்லது எங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அந்த எங்களுக்கு மேலாக இருக்கிற நாங்கள் அவர்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற சகல விடயங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றார் பிள்ளைகள் என்ற உறவிலையும் பெற்றாருக்கு கீழே அவர்கள் வேலைக்காரர்கள் அவர்கள் சொல்லுவதை செய்ய வேண்டும் என்கிற அந்த பணி வடக்கத்தின் அடிப்படையிலும் அது சரியானது. ஐயால வேதம் எதிர்பார்க்கின்ற கர்த்தர் எதிர்பார்க்கிற எக்ஸ்டெண்ட் அதனுடைய விரிவெல்லை எல்லா காரியத்திலையும், எல்லா காரியத்திலும் அதை நாமல் நன்றாக மனதில் பதித்து வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய எஜமான்கள் எஜமானிகள் சொல்லுகிற எல்லா காரியத்திலையும் எதிர்பேசாமல் நாங்கள் சகலத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதுல எல்லா காரியத்திலையும் நாங்கள் கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக அத 2 விதிமுறைகள் நாங்கள் அதில் பின்பற்றுவோமாக. நாங்கள் 2 விதிமுறைகள் அதுக்கு பின்பற்றுவோமாக. ஒன்று வேலைக்காரர் தங்கள் நிதானிப்புகளை தங்கள் எஜமான்களுடைய நிதானிப்புகளுக்கு ஒத்துவர கொண்டு வருவார்களாக. தங்கள் எஜமான்களுடைய நிதானிப்புகளுக்கு ஒத்திசைய பண்ணுவார்களாக. வேலைக்காரர் தங்கள் நிதானிப்புகளை எஜமான்களுடைய நிதானிப்புகளுக்கு ஒத்திசைய பண்ணுவார்களாக அல்லது ஒத்திசைய கொண்டு வருவார்களாக. இதுல குறிப்பாக இதுக்கான வேத பகுதிகளை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்ற நியாயாதிபதிகள் 19:11 நியாயாதிபதிகள் 19:11. இரண்டாவது லூக்கா 19:25. லூக்கா 19:25. மத்தேயு 13:28. மத்தேயு 13:28. இந்த 3 பகுதிகளையும் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 19:11.
அப்பொழுது இதுல நமக்கு லேவியனை பற்றியும் அவனுடைய வேலைக்காரனை பற்றியும் இந்த அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். லேவியன் அவனுடைய வேலைக்காரனோடு கூட அவன் ஒரு இடத்துல இருந்து அவன் இன்னும் ஒரு ஊருக்கு போய் அங்க தன்னுடைய மறுமனையாக்கிய கூட்டிக் கொண்டு வருகிற அந்த சூழல்ல இந்த பகுதியை நாம கவனிக்கிறோம். அந்த 11ஆம் வசனம், அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். கடிச்சு கொள்ளுங்க, நாங்கள் இந்த பகுதியில் அவர்கள் திரும்பி வர நேரத்தில் நல்லா பொழுது போயிடுச்சு. அதாவது சூரியன் மறைஞ்சு இருட்டாக தொடங்கிட்டு ஐயால அவர்கள் பிரயாணம் செய்து வந்து கொண்டிருக்கிற அந்த இடம் எபூஸ் இஸ்ரவேலுக்குள்ள தான். இன்னும் அது அந்நியர்கள் அல்லது கானானிய மக்கள்லாம் இன்னும் அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். ஜோஷுவா மரிச்சு இன்னும் பல நாட்களாகியும் இன்னும் அது விடுதலையாக்கப்பட இல்லை. இது எபூஸ் எங்களுக்கு தெரியும், அது காலேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம். ஐயால அது ஜூதா கோத்திரத்துக்குள்ள விழுது. சோ இப்ப இவர்கள் ஈவினிங் சரியா வந்து கொண்டிருக்கல நல்லா பொழுது போச்சு. நமக்கு தெரியும், கரண்ட் இல்லாத காலங்கள் அவர்கள் வெறும் அதன் அவர்கள் ஏழியாக அல்லது 5-6 மணியோட சூரியன் வரைக்கும் தான் அவர்கள் வேலை செய்கிறது. பிரயாணங்களும் இரவு பிரயாணங்கள் செய்கிறது குறைவு. அப்ப அவர்கள் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருந்த ஊர் அந்த எபூஸ். அப்ப வேலைக்காரன் இப்ப என்ன யோசிக்கிறார், இதான் அவர் நிதானிக்கிறார் என்று நாங்கள் சொல்றது. நிதானம் என்று நாங்கள் சொல்றது அந்த சூழ்நிலைகள் செய்யப்படுகிற விடயங்கள் சொல்ல நடைமுறைகளை அவர் அது தொடர்பாக அவரோட முடிவுக்கு வருதல், அதைத்தான் நிதானிக்கிற என்று நாங்கள் தமிழில் சொல்றோம். நாங்கள் அத உண்மையில அதனுடைய சரியான விதத்துல நாம சொல்றோம்னா எங்களுடைய நியாய முடிவு, அதான் நியாயமான முடிவு. இங்கிலீஷ்ல அது ஜட்ஜ்மெண்ட் என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. ஜட்ஜ்மெண்ட் என்று சொன்னா நியாய தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு. அது அயால வேலைக்காரன் நியாயம் தன் பௌத்தறிவு தன் சூழல் எல்லாத்தையும் நியாயமா யோசிச்சு அவர் ஒரு தீர்ப்புக்கு வந்துட்டார். அதான் தமிழ்ல நிதானம் என்ற அந்த சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு பைபிள்ல நிதானித்தல். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாங்கள் கெத்தரால நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாங்கள் எங்களையே நியாயத்தோல முடிவு பண்ணிட்டோம். அயல அந்த நிதானித்து என்ற அந்த சொல்லு இதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது நியாயமான முடிவுக்கு வருதல். வேலைக்காரன் நியாயமான ஒரு முடிவுக்கு வந்துட்டார். எபூசு பட்டணத்துல அந்த ஊர்ல போய் ராத்தங்கிட்டு போகலாம். அவன் அது நியாயமான முடிவுக்கு வந்ததுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதற்கு அவன் எஜமான் நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி அவன் எஜமானுடைய நிதானம் என்ன? இல்ல எபூஸ்ல தங்க தேவையில்ல, நாங்கள் அடுத்த பட்டணத்துக்கு போய் அங்க தங்குவோம். அது நம்முடைய ஆட்களோட இடம், இது புறசாதிகள், நாம அங்க தங்க வேண்டாம். அது அவன் நிதானிச்சிருக்கிறார். யாரு? எஜமான். அப்ப எஜமான் நியாயமான முடிவுக்கு வந்திருக்கிறார். இப்ப எஜமான நியாயமான முடிவு கிபியாவில தங்குறது. வேலைக்காரன் நியாயமான முடிவு கிபியா வரைக்கும் போக தேவையில்ல, முன்னுக்கே எபூஸ்ல தங்குறது. ரெண்டு பேருக்கும் வேற நியாயமான முடிவுகள் வந்திருக்கு. வேற வேற நியாயமான முடிவு. இப்ப வேதம் என்ன எதிர்பார்த்து இருக்குது?
வேலைக்காரன் நியாயமான முடிவு எஜமான நியாயமான முடிவுக்கு ஒத்திசைக்கப்பட வேண்டும். எஜமான் என்ன நியாயமான முடிவுக்கு வந்திருக்கானோ அதுக்குத்தான் வேலைக்காரன் தந்த நியாயமான முடிவை விட்டுக் கொடுக்க வேண்டும். இவன் நியாயமில்லாத முடிவுக்கு வர இல்லை. வேலைக்காரன் நியாயமான ஒரு முடிவாத்தான் வந்தவன். அவனுக்கு சும்மா யோசனை இல்லாம அதை சொல்ல இல்லை. ஆனா எஜமான நியாயமான முடிவுக்கு தண்ட நியாயமான முடிவை அவன் ஒத்திசைக்க அல்லது அதை விட்டுவிட அவன் பிரயாசப்பட்டான். இது வேதம் எதிர்பார்க்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எவர்த்தையும் இது 10 கற்பனைக்கு முரணான ஒரு விஷயமே இல்லை. 10 கற்பனைக்கு முரணான ஒரு விஷயம் இல்லை. கிபியால தங்குறதா எபூசுல தங்குறதா? அதனால அதான் நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல உடனடியா ஒரு விஷயம் நாங்கள் எங்களுடைய பாஸ்மாரோட நாங்கள் டீல் பண்ணிக்கல. எப்பயுமே நான் யோசிக்க சொல்றேன்னா யோசிச்சு நாங்கள் செய்யக்கல. அப்படிதான் இந்த விஷயம் 10 கற்பனையில எங்க முரண்படுகிறதோ என்ற முதல் கேள்வி. 10 கற்பனையில களவு போய் தேவந்த ராஜ்யத்து காரியங்கள் மூதாங்கத்தில் 2 கற்பனையில முரண்படுத்தையில என்று சொன்னா இப்ப நாங்கள் எஜமான்களுடைய தீர்ப்புகளுக்கு ஒத்து போறதுக்கு ரெடியா இருக்காங்க. மேபி எங்களுடைய நியாயமான தீர்ப்பு அவற்றதை விட சரியா இருக்கலாம். அவற்றதை விட சரியா இருக்கலாம் எஜமானதை விட. ஆனா இது 10 கற்பனைக்குள்ள வராதபடியால எஜமான நியாயமான தீர்ப்புக்கு நாமல் விட்டுக் விடலாம். உணங்குதோ? இதான் முடிவு. இதான் வேதம் எதிர்பார்ப்பு. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். எங்களுடைய கடமைகள் எஜமானுக்கான எல்லா காரியத்திலையும் கீழ்படுகிறத பற்றி கதைக்கிறோம். எல்லா காரியத்திலையும் கீழ்படுகிறது. எல்லா காரியத்திலையும் கீழ்படுகிறது என்று சொல்றது ஒன்று எஜமான நியாயமான முடிவும் வேலைக்காரர்களாகிய எங்களுடைய நியாயமான முடிவும் வேறுபடைக்க எஜமானுடைய நியாயமான முடிவுக்கு நாங்கள் எங்களை கொண்டு போய் ஒத்திசைக்க வேண்டும். அதுதான் எல்லா காரியத்திலையும் கீழ்படுகிறது. விளங்குதா? இரண்டாவது உதாரணம் லூக்கா 19:25. லூக்கா 19:25. இது நமக்கு ஒரு ராத்தல் திரவியம் கொடுத்து போட்டு தன் வேலைக்காரருக்கு கொடுத்துட்டு எஜமான் அதை வச்சு சம்பாதிக்க சொல்லி போட்டு அவர் போயிட்டார். பிறகு வந்து அந்த முதலுக்கு கணக்கு கேட்கறது கூப்பிடல. அங்க அந்த ராத்தல் உழைச்சவங்க அந்த ஒரு ராத்தலை கொண்டு உழைச்சு சம்பாதிச்சவங்கள் வந்து அதுக்கு கணக்கு கொடுத்தாங்க, கணக்கு காட்டுனாங்க. அப்ப அதுல எங்களுக்கு தெரியும் முந்தினவன் வந்து ஒரு ராத்தலை வச்சு 10 ராத்தல் ஆதாயம் நான் சம்பாதிச்சினான் என்று சொல்லிட்டான், கணக்கு காட்டுறான். இரண்டாவது வேலைக்காரன் வந்து ஆண்டவனே அந்த ஒரு ராத்தல்ல 5 ராத்தல் நான் ஆதாயம் செய்திருக்கிறேன் என்று சொன்னான். மற்றவன் ஒரு ராத்தலை வந்து சீலையில முடிஞ்சு வச்சு போட்டு கொண்டு வந்து அப்படியே கொடுத்தான். எல்லாம் பத்திரமா இருக்குது உங்களோட முதல் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதனால இந்த உவமையில இந்த சம்பவம் வரப்புது. நாமல் நம்முடைய பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட் எங்களோட குறிப்பான விஷயம் 25வது வசனம். அதற்கு அவர்கள், அதாவது சமீபத்தில் நின்ற ஏனிய வேலைக்காரர் அல்லது அவனுடைய வேலைக்காரலா இருக்கவன், ஆண்டவரே அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறது என்றார்கள். இப்ப வேலைக்காரருடைய நியாயமான முடிவு என்னன்னு சொன்னா 10 ராத்தல் உழைச்சு வச்சிருந்தவனுக்கு ஏன் அந்த ஒரு ராத்தலை உழைக்காம வச்சிருந்தவன் எடுத்து கொடுக்கணும். ஆனா எஜமான் முடிவு நியாயமா முடிவு பண்ணினா
அந்த 10 ராத்தல் இருக்கிறவனுக்கு தான் இந்த ஒரு ராத்தலையும் எடுத்து கொடுவேன் சொல்லி. அப்ப வேலைக்காரர்களுடைய நியாயமான தீர்ப்பும் எஜமானுடைய நியாயமான தீர்ப்பும் அங்க வேறுபட்டு நிக்குது. அதுக்கு நியாயமான ஒரு காரணத்தை வேலைக்காரங்க ஆண்டவனே அவனை தானே 10 ராத்தல் வச்சிருக்கிறான், அவன் சரியா கூட வச்சிருக்கிறான் தானே, அவன் உழைச்சும் அவன் நிறைய வச்சிருக்கிறான் தானே. இதான் அவர்களுடைய நிதானம். நிதானம். ஆனா எஜமான் சொன்னான் 24 வசனம், சமீபவாயினிக்குள்ளே நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அயல கூட இருக்கிறவனுக்கு இந்த ராத்தலை கொடு என்று சொல்லி பாஸ் முடிவு பண்ணி இருக்கிறார். ஆனா வேலைக்காரற்ற முடிவு அப்படி கொடுக்க கூடாது, வேற யாருக்கும் பார்த்ததை கொடுக்கலாம். இவர்கள் அவனுக்கு கொடுக்க கூடாது என்றதுக்கான காரணம் அவனுக்கு நிறைய இருக்குது என்றதான். அதான் அவர்களுடைய நியாயமான முடிவு. இல்லாதவனுக்கு கொடுத்தா வேற என்ன கொடுத்தா அவன் அதை வச்சு உழைச்சு காட்டலாம் தானே, அல்லது வேற ஏதாவது அவர்கள் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கலாம். மேபி அது அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பாக அவர்கள் தங்களுக்குள்ள அதை முடிவு பண்ணினார். சமயத்தில் அதற்கு அவர் பல பேர் அங்க முடிவு பண்ணீங்க, பல வேலைக்காரர் அது அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்கு வந்திருக்கிறேன், நம்ம அப்படிப்பட்ட ஒரு நியாயமான முடிவுக்கு. ஆனா கடைசியில என்ன, 10 ராத்தல் உள்ளவனுக்கு தான் அந்த ஒரு ராத்தல் கொடுபட்டுச்சு. அயல 2வது உதாரணம் நாங்கள் பார்க்கிறோம், வேதம் எதிர்பார்க்குது எஜமான்களுடைய நிதானிப்பு எங்களுடைய வேலைக்காரருடைய நிதானிப்புகள் இருந்து வித்தியாசம் வேறுபாடுகள்ல அந்த நியாயமான வேறுபாடு நியாய தீர்ப்புகள் நியாயமான முடிவுகள் வேறுபட்டு இருக்கிற சூழல்ல வேலைக்காரற்ற நியாயமான முடிவு எஜமான நியாயமான முடிவுக்கு ஒத்திசைக்கப்பட வேண்டும், அதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அதை விட்டு அதுக்கு கொண்டு தங்களோட மைண்ட் எல்லாத்தையும் கொண்டு அதுக்கு விட்டுடும். மனசுக்களை போட்டு கரவி கொண்டிருக்கிறது இல்ல, அது பாவமானது. நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுக்காக நாம பிரியாசப்பட வேண்டும். ஏண்டா நாம யோசிக்கின்றப்ப நாம சொல்றதும் சரிதானே, அதுல சில நியாயமான அது நியாயமும் இருக்கலாம். ஆனா 10 கற்பனைக்கு முரணோ என்றுதான் கேள்வி. இல்லையோ சத்தம் போடாம மனசையும் வாயையும் பொத்தி கொண்டு முழுக்க முழுக்க எஜமானுடைய முடிவுக்கு ஒப்பு கொடுத்துரும். விளங்குதோ? அதைத்தான் வேதமங்களுக்கு எதிர்பார்க்கு. அங்கால வேற கதை வேற பேச்சு அது அதோட முடிஞ்சது. அதை திருப்பி எடுத்துக்கொண்டு அதெல்லாம் நாம அதில் சரியான பாவம். ஆண்டர் அதுக்கு தண்டிப்பார் வேலைக்காரர். அதுதான் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி. 3வது உதாரணம் மத்தேயு 13:28. மத்தேயு 13:28. இந்த இடம் அங்க பயிர்களுக்குள்ள களைகள் வளர்ந்து நிக்குது. வீட்டஜமானுடைய வேலைக்காரர் போய் அவன்கிட்ட சொல்லுறோம், ஆண்டவனே நாங்கள் நல்ல விதியத்தான விதம் என்னென்று களைகள் எல்லாம் விளைஞ்சிருக்குது அப்படி என்று கேட்கல. அவன் சொன்னான் சத்ரு அதை செய்துட்டான் என்றான். அப்பொழுது வேலைக்காரற்ற நியாயமான முடிவு என்ன? நாங்கள் போய் அவனை பிடுங்கி போட உமக்கு மனசு இருக்குதா அல்லது உமக்கு ஓகேயா, அது நாங்கள் செய்யட்டோன்னு கேட்டாங்களா? அப்ப இவன் ஒரு நியாயமான முடிவு வந்துட்டு களைகளை பிடுங்க வேணும். அதுக்கு அவன் வேண்டாம் வேண்டாம். களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். மேபி வேலைக்காரருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவா இருந்திருக்கலாம். அது முடிவில் இன்னும் சரியான கஷ்டமாயிருக்கும் என்று சில வழியில யோசிக்கலாம். ஆனா எஜமான் இல்ல இப்ப பிடுங்க வேணாம் அதை வளர விடுங்க சொல்லிட்டான்.
அல்லது அதுதான் அவனுடைய நியாயமான முடிவு. அதற்கு வேலைக்காரற்ற நியாயமான முடிவுகள் ஒத்திசைக்க பிரியாசப்பட வேணும். அதுக்கு ஒத்திசைக்கப்பட வேணும். இவர்கள் வேலைக்காரருடைய அப்ப எங்களுக்கு தெரியும் கலவை வளர போகுது. சரியா? இன்னும் பலமா வளரும். அது பிடுங்கல கடைசியில அது நாம யோசிக்கிற மாதிரி அது சரியான கஷ்டமா இருக்கலாம். ஆனா எஜமான் முடிவு பண்ணி இருக்கிறான் இல்ல அதை வளர வேண்டாம்டா வேண்டாம் அதோட சரி. அதுக்கு பிறகு வேலைக்காரர் இல்ல எஜமானே என்று சொல்லி கதைச்சு கொண்டு நிக்கல. வாசிச்ச எல்லா இடத்திலையும் அதோட வேலைக்காரர் பேச்சு மூச்சு நின்று போச்சு. திருப்பி கதைக்க இல்ல அடுத்த விஷயம். இதைத்தான் எல்லா காரியத்திலையும் கீழ்படுகிறதனுடைய உதாரணங்கள். அயல தேவனுடைய உபதேசம் அலங்கரிக்கப்படத்தக்கதாய் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படி, எல்லா காரியங்களும் எஜமான்களுடைய நியாயமான முடிவும் வேலைக்காரராக எங்களுடைய நியாயமான முடிவும் வித்தியாசப்படையக்கல எஜமான நியாயமான முடிவுக்கு கீழ்படுகிறது தான் எல்லா காரியத்திலையும் கீழ்படுகிறது என்றதுடைய ஒரு பரிமாணம். இதுக்கு எதிராக யாராவது வேலைக்காரர் நடக்கிறீனம் என்றால் அது அவர்களுடைய பெருமை என்ற பாவம். வேலைக்காரரின் பெருமை என்ற பாவம். பெருமை பெருமை என்ன பெருமை? தங்களுடைய சொந்த விவேகம் ஞானங்களில பெருமை. தங்களுடைய சொந்த விவேகம் ஞானம் அல்லது திறமைகளில பெருமை. Conceit of their own wit, own skill. வேலைக்காரருடைய சொந்த திறமைகளில பெருமை. ஞானத்தில் தங்களுடைய விவேகங்கள். இது பெருமை என்ற பாவம். பெருமை உள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிற பெருமை. பெருமை வேதத்தில் படு பயங்கரமான அடிப்படையில அது எல்லா பாவத்துக்கும் அடிப்படையில அதுதான் காரணம். அவர்களுடைய பெருமை, ஆதாம் ஏவாளுக்கும் பெருமை, தாங்கள் பெரிய இடத்துல இருக்க வேணும் என்ற அந்த பெருமை. அதுல தொடக்கத்தில இருந்து கடைசி வரைக்கும் பிசாசுக்கும் வீழ்ந்த மனுஷர்களுக்கும் வீழாம இருந்த மனுஷருக்கும் அடிப்படை பிரச்சனை பெருமை. தங்களோட சொந்த ஞானத்தில அவர்களுக்கு ஒரு உறுதி. ஆதாம் ஏவாளுக்கு தாங்கள் அப்படி வர விரும்பினது, அத கடவுளை விட வேற யாருன்னு சொன்னா அதுல ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு, கடவுளை விட. அதுதான் அடிப்படையில முழு உலகத்தை நாசமாக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்லிக்கல திருப்பி இல்ல வேண்டாம் அது என்று சொன்னா அது இப்படித்தானே என்று திருப்பி கதைக்கிறது. நாம அதை திருப்பி கதைக்கிறது உண்மையில் அதெல்லாம் பெருமை. அதெல்லாம் ஏதோ அவர்களுக்கு தங்களுக்கு நிதானிக்க தெரியும், பெரிய பெற்றார் அப்படி என்ற ஒரு யோசனை, பெருமை. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பிரின்சிபல் சொல்லிக்கல ஸ்டூடெண்ட்ஸ் அதை திருப்பி நாம இவர்களுடைய யோசனை அதை சொல்லிச்சு, ஆனா அதை வேண்டாம் என்று சொன்ன அப்புறம் திருப்பி கதைச்சா அது இந்த கன்சீட் என்று சொல்றது. அது நாங்கள் எண்றதுக்கு மிஞ்சி எண்ணுற அந்த நம்மட தமிழ்ல சொல்ற தலைக்கணம் என்று சொல்லி, தலைக்கணம் கன்சீட் தமிழ்ல அதை சொல்ற தலைக்கணம். அவர் அப்படி யோசிக்க அவர்களுக்கு இருக்கிற சில திறமைகளையும் வச்சுதான் அவங்க அப்படி ஒரு யோசனைக்கு வாரினம். ஆனா அது பாவம்.
அது பாவம். அந்த தலைக்கணம் எப்ப வெளிப்படும்? எஜமான்களுடைய நியாயமான முடிவுகள் எங்களுடைய கீழானவருடைய நியாயமான முடிவுகளோட வேறுபடைக்க கீழானவர்கள் நியாயம் தங்கட முடிவு பற்றி திருப்பி ஒருக்கா கதைக்கிறார். அந்த திருப்பி ஒருக்கா கதைக்கிறதுலே சரி, அவர்கள் அந்த பெருமையில அவர்கள் பெருமை கொண்ட ஆட்கள் அல்லது தலைக்கணம் கொண்டவர்கள் என்றதை வெளிப்படுத்துகிறார். அது எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியே இல்லை. ஆசாரியன் அது வேண்டாம் என்று சொன்னா அதுக்கப்புறம் திருப்பி கதைக்க இயல. அதுதான் நான் பல சந்தர்ப்பத்தில் பல சகோதரர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஐயா நான் சொல்லிட்டேன் அதனால அது வேண்டாம் நிப்பாட்டு, திருப்பி கதைக்க தேவையில்லை. இல்ல கதைக்க போறோம் என்று சொன்னா அங்க ஆசாரியனுடைய அந்த நியாயமான முடிவை விட அங்க ஆடுகள் நியாயமான முடிவு சரி என்று யோசிக்க வலிக்கிறது. வேதம் அதை இந்த ஒரு இடத்திலையும் அப்படி எதிர்பார்க்க இல்லை. அதனால மேய்ப்பன் ஆடுகள் என்ற உறவில் அவர்கள் மேய்ப்பன் வேண்டாம்னா வேண்டாம். அதுல இந்த விஷயங்களை கவனிச்சுங்களோ, அது தலைக்கணம், அது தேவனுடைய கோபத்துக்குள் ஆளாகிற பிரச்சனை. 2 ராஜாக்கள் 5:20, 2 ராஜாக்கள் 5:20, 2 ராஜாக்கள் 2:16, 2 ராஜாக்கள் 2:16, ஒன்று கேயாசி தன்னுடைய எஜமானாகிய எலிசா வேண்டாம் என்று சொன்ன விஷயத்தை அவர் வேணும் என்று சொல்லி அதுக்காக பிரியாசப்பட்டது. அது தந்த நியாயமான முடிவையும் அவர் அதை சொல்லிட்டு போற. 5:20, 2 ராஜாக்கள் 5:20, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகு ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு பின்தொடர்ந்தார். என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் விட்டுவிட்ட, நான் போய் வாங்குவேன். அது நேரடியாக எஜமானுடைய நிதானிப்புக்கு எதிராக கேயாசினுடைய நிதானிப்பு இருந்தது. அந்த நிதானிப்பை தண்ட நிதானிப்பை அவன் செயல்படுத்துகிறான். தண்ட நிதானிப்பை செயல்படுத்துறான். பிள்ளைகளையும் நாம் இதை பல சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். அதான் அந்த தன்மை. இல்ல அது வேண்டாம் இப்ப இல்ல அது செய்ய வேண்டாம் அதை விடுங்க என்று சொன்னா ஏன் என்றாது. ஏன் 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 அது வேண்டாம்னா வேண்டாம் நம்ம ஏன். அப்ப நாம என்ன சொல்றோம், அது நானில்லை சொல்றேன் வேண்டா. அப்புறம் அதுக்கு பிறகு அவர்கள் அடங்கி இருப்பினம் நினைக்கிறீங்களோ, ரட்சிக்கப்படாதையாக்கள் ஒரு நாளும் அடங்க மாட்டினான். மனசுக்கள் அது கருவி கொண்டு இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். அவர்கள் நினைக்கிறீனும் தாங்கள் தங்கள பார்வை தாங்கள் ஞானிகள் என்று நினைச்சு தங்களுக்கு நிதானிப்பு கூட என்று யோசிச்சு இல்ல நான் தூக்குவேன் அத இல்ல அது வேண்டாம் என்று அப்பா சொன்னான். இந்த பாருங்க நான் தூக்கி காட்டுறேன் திருப்பியும் போ. அப்ப அதெல்லாம் வெளுக்க வேண்டிய பாவங்க. சில வேளையில இல்ல கதைக்க வேணா நிப்பாட்டுங்க வேண்டாம் இந்த கதை இதோட நிக்கட்டும் என்று சொன்னா அது ஏன் என்னத்துக்கு கேட்க இல்லை. ஆனா அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாத மனசு, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிய விருப்பம் இல்லாத மனசுக்குள்ள அது இருக்குது. அது உடனே திருப்பி கதைக்கல. ஆனா பிறகு வேற வேற கதைகள் வந்து வேற விஷயங்கள் இந்த சட்டரே அந்த க்ளோஸ் மாதிரி இருக்கேக்குள்ள திருப்பி அந்த கதையை துவக்குவாங்க. இல்ல நான் ஏன் அதை சொன்னா
நாமளும் மறந்து வருவோம். அது அந்த குறிப்பிட்ட 5-10 நிமிஷம் முடிஞ்சது. அதெல்லாம் மற்ற கதையும் கதைச்சு எல்லாம் அவனும் கதைக்கிறான். ஆனா திருப்பி அதே விஷயத்துக்கு தொடங்குவான். அப்ப நாம டேய் இதைத்தானே முதல்ல நிப்பாட்ட சொன்ன, என்ன திருப்பி கதைக்க தொடங்குற, இனி அடிப்பன் உனக்கு என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் மனசில அந்த கீழ்ப்படியோம், எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியோம் என்றது பிள்ளைகளுக்குள்ள இருக்கே இல்லை. இதுதானே வேலைக்கு போய்க்கல வருகிறது, ரட்சிக்கப்படாம வேலைக்கு போய்க்கலையும் இதுதான் அங்கேயும் வருகிறது. அது உடனே என்ன செய்கிறான் சொல்லி கருவிக்கொண்டு பொஸ்டாண்டு இருக்கும். ஆனா திருப்பி ஒரு நாள் 2 நாள் விட்டு திருப்பி வரும். அது இந்த பாவ பிறப்பில்தான் நாங்கள் வீட்டுல போட்டு வீட்டை கடமைகளை இவ்வளவு மினக்கட்டு கதைக்கிறோம். அது சொன்னா அதோட போயிடணும். அது திருப்பி ஏதாவது கதை வருதுண்டா அது சாத்த வேண்டிய பாவம். அது என்ற கடவுள் நம்ம பிள்ளைகளுக்கு சாத்துறதை விட நாமல் சாத்திட்டா அடிகுறை. ஆனா கடவுள் தான் பிறம்படுத்தாருண்டா நாம சாவு கட்டில்ல கிடந்தாலும் நமக்கு அந்த அவற்றை அடியினுடைய வலி அது அந்த நோ போகாது. தாவீதுக்கு இருந்த மாதிரி கடவுள் பிரம்ப கையில் எடுக்க பெற்றார் விட்டுடக்கூடாது. அது நாமளே தாங்க மாட்டோம் கடைசியில். அதெல்லாம் நாங்கள் சொல்றோம் இந்த மாதிரி பாவங்கள் பெருமை. எல்லா காரியத்திலையும் கீழ்படியா அப்பா அம்மா சொன்னா அது எல்லா காரியத்திலையும் 10 கட்டளைக்கு அது முறை இல்லை. சத்தம் போடாம கீழ்படி, மனசார கீழ்படி. அதுக்கு இந்த கேயாசி மாதிரி அப்பா அம்மாக்கு தெரியாம செய்வன் என்று யோசிக்கிறார். அவன் செய்வோட்டு திருப்பி அதையெல்லாம் வந்திருக்கிறார். கேயாசி இல்ல இங்க நம்மட வீட்டுல இருந்தா திருப்பி கூப்பிட்டு சொன்னால பிரதம எடுத்து கதிரைய வச்ச நீயோ எடுத்து தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் அதுக்கும் வெளுவ வேண்ட வேண்டி போச்சு கிடக்கு. என்ன தான் நினைச்சது சரி, அதைத்தான் செய்வேன். இதான் இந்த பாவம். பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி, எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி என்றது இதைத்தான் கதைக்கிறோம். எங்க கீழானோராகி எங்களுடைய நியாயமான முடிவு மேலானோராகி அவர்களுடைய நியாயமான முடிவோட வித்தியாசப்படைக்க நாங்கள் மேலானோருடைய நியாயமான முடிவுக்கு எங்களுடைய நியாயமான முடிவை அப்படியே அர்ப்பணிச்சிடும், விட்டுடும். ஏன்னா அது 10 கட்டளைக்கு முரணான விஷயமே இல்லை. 2 ராஜாக்கள் 2:16 அது தீர்க்கதரிசிகளின் புத்திரட்ட கீழ்ப்படியாம. 2 ராஜாக்கள் 2:16 எலியாவை தேடி பிடிக்க போறோம் வலிக்கிறது. அதுக்கு எலிசா சொன்னான் வேண்டாமல். அதுக்கு 16 20 அடியாரோடைய 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உடைய எஜமானை தேடும்படி உத்தரவோடும் ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாயிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாயிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார். அவட யோசனை அவளுக்கு சரியா இருந்திருக்குது. அது பாவம் இல்ல, போய் தேடுறார். ஆனா இப்ப எஜமானுடைய ஸ்தானத்தில் இப்ப வந்திருக்கிறையாள் எலியாக்கு போல எலிசா. எஜமான் சொல்றான் வேண்டாம். அவன் தான் ஸ்கூல் பிரின்சிபல். பிரின்சிபல் சொல்றான் வேண்டாம், போக வேண்டாம், அனுப்ப வேண்டாம். அவன் சலித்து போகும்பட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தார். அதனால சில பிள்ளைகள் சில பேர் அப்படித்தான் அந்த திருப்பி அதை சில அந்த அலட்டி சலிப்பு வரும். இது சிம்சோன் தெரியல அலட்டின மாதிரி சில நேரம் அந்த சரியான விஷர் கிளப்புற ஒரு விதமான காரியம். பாவம் இல்லாததான், ஆனா வேண்டாம் வேண்டாம் விட்டுட வேண்டியான. அதனால இந்த விஷயத்துல நாம சரியான கவனமா இருக்க வேணும். அந்த பெற்றாரோ பிரின்சிபலோ எங்களுடைய எஜமான்களோ அந்த நிதானிச்ச முடிவு அவர்கள் சொன்னது
அது முடிஞ்சதுன்னா அதோட சரி. அது நம்மட வித்தியாசப்படுதுன்னா நம்மட ஒத்து வந்தா நமக்கு ஹாப்பி, நம்மட ஒத்து வராட்டிதான் நமக்கு இப்ப பிரச்சனை. நமக்கு பிரச்சனையான விஷயத்துல ஆண்டர் ஒன்று இருக்கிறார், அது ஒத்து வர பண்ணணும் என்ற ஆற்றதுக்கு நம்மளதுக்கு இல்ல, எஜமான்றதுக்கு நம்மள ஒத்து வர பண்ண புருஷன் நிதானிப்புக்கு மனசியினுடைய நிதானிப்பு வேறுபட்ட மனசி ஒத்து வர பண்ண ஒத்து போகணும் அங்கால. அல்லது சலிப்பு வரும் வரைக்கும் நை நை என்று சொல்லி திருப்பி திருப்பி கதைச்சா தகப்பனும் பஞ்சாதியும் உயிரோட கொளுத்தப்படுற மாதிரி தான் கடைசியில விஷயம் முடியும் எல்லாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இதுகள் எல்லாம். அல்லது கடைசியில அந்த பாவம் படுபயங்கர இது இவ தேடி கடைசியில என்ன அவர் 3 நாள் தேடி என்னத்துக்கடா தேவையில்லாத இந்த நோவுகள், இந்த டைம் வேஸ்ட்கள், வீண் விரயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு கீழ்படிஞ்சா விஷயம் முடிஞ்சதல்லோ. அதுல எஜமான் சொன்னா மேலானவர்கள் அதை சொன்னா அந்த நிதானிப்பங்கள்ல வித்தியாசப்படுதுண்டா நாம எஜமான்களுடைய நிதானிப்புகளை கீழ்படுத்துறதன் எல்லா காரியத்திலையும் கீழ்படுத்துறன்றதை நாம சொல்றோம். இது முதலாவது ரூல். இரண்டாவது ரூல்,